மா அங்க என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணி சூப்பரா ஹேர் ட்ரெஸ் பண்ணி சும்மா ஸ்டைலிஷா இருப்பாங்க. ஆனா நீ என்னடானா ஜடை போட்டு பூ வச்சு சேலை கட்டிட்டு வர. நல்லாவே இல்ல. இல்லடி, அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணலாம். ஆனா உங்க அப்பா என்ன நினைப்பாருந்தா? நல்லா இருக்கா குட்டி? மா சகிக்கலமா, என்ன கன்றாவி இது? இதெல்லாம் வயசு பொண்ணுங்க கட்டுற சாரி. அம்மா கட்டினா நல்லாவா இருக்கு? மா ஏமா யோசிக்கிற? நாங்க சொல்லிக்கிறோம், போமா. ஓகே, இப்ப பாருங்க. அம்மா என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க? கண்டிப்பா மாடர்னா தான் வருவாங்க. அம்மா சூப்பரா இருக்காங்கல்ல? ஆமாண்டி. மா நீயேமா இது? இப்போதான் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கீங்க. உங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. ஐஃபை. போலாமா? போலாமா? வாங்க. நான் கொஞ்சம் வேர்வை அடங்கினதும் மாடிக்கு போய் யோகா பண்ணணும். அதனால நான் வர லேட் ஆகும். நீ சாப்பிடு. சார், நான் ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை 6 o'clock ஃபினிஷ் பண்ணிட்டேன். மிட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை 8 மணிக்கே முடிச்சிட்டேன். எண்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 9 o'clock தான். அதனால தான் உங்க கூட சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மடி 3 வேளை சாப்பிடுறது ஓகே. ஆனா பிரேக்ஃபாஸ்ட்லயே 3 வேளை சாப்பிடுற ஒரே ஆளு நீதான். ஐயோ சார், ஒரே வேளையே சாப்பிட்டா நிறைய சாப்பிட வேண்டியதா இருக்கு. அதான் 3 வேளை ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுறேன். நம்ம டயட்ல கூட 6 times ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிருக்காங்க பாருங்க. ஓ சரி, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இப்ப என்ன குறைச்சா சாப்பிடுற? இல்ல சார், முன்ன விட இப்ப 3 மடங்கு அதிகமாயிடுச்சு. சபா, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது மேடி. சரி, நான் மேல போய் யோகா பண்ணிட்டு வரேன். நீ அதுக்குள்ள சாப்பிடு. வந்ததுக்கு அப்புறமா திரும்ப சேர்ந்து சாப்பிடலாம். சீக்கிரம் வாங்க. விளங்கிடும். என்ன இவர் ஏனிலெல்லாம் ஏறிட்டு இருக்காரு? மனசுல என்ன ஸ்பைடர் மேனோட சித்தப்பா பையன் நினைப்போ? எதுக்கோ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவோமா? ஐயோ, ஃபோன் வேற கொண்டு வரலையே. ஏதாவது ஆச்சுன்னா காப்பாத்துறது கஷ்டம்தான். ஐயோ ஆண்டவா. இதுக்கு நானே ஏறி இருப்பேன். மேடம், மேல போங்க சார், போய் தண்ணி இருக்கான்னு பாருங்க. ஏனில ஏறிக்கிட்டு பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு. அச்சச்சோ, தண்ணி வர வால்வை யாரோ மூடி வச்சிருக்காங்களே. யார் இது? விடுங்க. ஓஹோ, காமெடி எல்லாம் வேற பண்றாரு. நடக்கட்டும் நடக்கட்டும். சரி, தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல விடுங்க. ஆனா இனிமே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வராதீங்க மேடம். நான் அவங்க மேல வச்சிருக்க அன்பும் அவங்க என் மேல வச்சிருக்க பாசமும் நிஜம். எங்களுக்குள்ள இருக்கிற உறவை யாருமே வந்து பிரிக்க முடியாது. ஓ, இங்க பாருங்க,
முதலும் கடைசியுமா சொல்றேன், இனி எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. மீறி பண்ணுன நான் உன்னை வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியது இருக்கும். எதுக்கு சார் சந்தோஷ் உங்களை கத்திட்டு போறான்? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? அது இதுதான் பொசசிவ்னஸ். எங்க தனக்கு தான் அம்மாவுக்கு நடுவுல யாராவது வந்துருவாங்களோன்ற பயம். சந்தோஷ் என்ன திட்டினது கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அவன் கோவம் அவன் அம்மா மேல இருக்கிற பாசத்தினால தான். சார் நீங்க கிரேட் சார். எது எப்படியோ மேடி, சந்தோஷ்க்கு லக்ஷ்மி மேடம் மேல அதீத அன்பு வந்துருச்சு. லக்ஷ்மி மேடம் அதுக்கு தானே ஆசைப்பட்டாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அம்மா மேடி, நீ எப்போ வந்த? ஏனி மலை ஏறி லக்ஷ்மி மேடம் சொன்ன மாதிரி பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். அது பாவம், அவங்க ஏணி மேல ஏறிட்டு இருந்தாங்க, அதுவும் ஒரு லேடி. அதை வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? அது ஒரு ஜென்டில்மேனுக்கு அழகு இல்லையே. நம்ம கிச்சன்ல பர்ண மேல இருக்கிற கரண்டி ஏடு கடாய் ஏடுன்னு என்ன யார விட்டீங்களே, அப்ப எங்க போச்சு உங்க ஜென்டில்மேன் அழகு? அது மேடி, நீ ஒரு பட்டிங் ஷெஃப், சோ யாரையும் எதிர்பார்க்க கூடாதுங்கிறதுக்காக நீயே ஒரு என்ன பாபா சார் காரணம் கேட்டா என்ன கசட தப்பற போட்டுட்டு இருக்கீங்க? அது சார் யூ நோ ஒன் திங், உங்களை இப்படி தடுமாற வச்சு பாக்குறது ஒரு விஷுவல் பிளிஷ் சார். பொண்டாட்டி ஷாப்பிங்க்கு கூப்பிட்டு வராத புருஷங்களுக்கு வீட்டுல சோறு கிடைக்காதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்ல? சேட்டா ஐயோ சேட்டா சும்மா இருக்கே. ഈ ഗ്രീൻ ഏൻ പൊണ്ടാട്ടിക്ക് അவ்வளவு ഫസ്റ്റ് ക്ലാസ് ആയിട്ട് ഇരിക്കും, വിലയും കമ്മിയാ ഇருக்கு. ഈ കളറോ എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ടിട്ടില്ല. ആയിക്കോട്ടെ, എന്താ കളിക്കണത്? நானும் ரொம்ப நாளா இங்க புடவை கொண்டு வரேன். எல்லாரும் ஒரு புடவையாவது வாங்குறாங்க. நீங்க எல்லா புடவையும் தொட்டு தொட்டு பாக்குறீங்க, ஆனா ஒரு புடவை கூட வாங்குறது இல்ல. அது ஆனா இதெல்லாம் கட்டினா நல்லாவா இருக்கும்? అవునవును, అల్ట్రా మోడర్నా இருக்க பிரதிபாவே இந்த மாதிரி புடவெல்லாம் கட்டுறதில்ல. லக்ஷ்மி போய் ஹலோ, ஏன் எங்க அத்தை மாடர்னா சாரி கட்டக்கூடாதா? பவி, இந்த புடவையெல்லாம் கட்டி எனக்கு பழக்கம் இல்ல, வேண்டாம். இத கட்டினா ஒரு மாதிரியா இருக்கும். இந்த வயசுல அதுவும் லட்சுமி அம்மாவுக்கு இதெல்லாம் தேவையா? ஹலோ உன்னி சார், நான் ஒன்றும் உங்க ஒய்ஃபுக்கு எடுத்து கொடுக்க வரல, என் அம்மாவுக்கு எடுத்து கொடுக்குறேன். நீங்க கொஞ்சம் நல்ல வேணும்.